அப்பா அப்பா டீ கடை வச்சுருக்கப்பா. நான் அப்பா கூப்பிடுங்களேன். அப்பா சாமிக்கு மட்டும் ஒரு காஃபி மட்டும், அதில் 4 பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க. இனிமே இந்த பிள்ளை பக்கத்தில் போனீங்க எங்கள் அப்பாட்ட சொல்லி கலந்து கொடுத்துருவேன். சாமி ரூபாய்க்கு 16. ஓம் நமோ நாராயணா. ரூபாய்க்கு 16. ஓம் நமோ நாராயணா. ரூபாய்க்கு 16. நாராயணா என்று எனது பாட்டன் பெருமாள் அவருடைய திருநாமத்தை நான் சொன்னேன். நல்லா சொல்லுங்க. யார் வேணா ரூபாய்க்கு 16 அப்படின்னா என்ன? எப்பொழுதுமே புருஷன் பொண்டாட்டியை பிரிக்கப்படாது. பூலோகத்தில் நிறைய பசங்க அந்த வேலையை தான் செய்கிறாங்க. எதுக்கு அந்த பாவத்தை நம்ம செய்வானே? ரூபாய் என்பது யாரு? மகாலட்சுமி என்று பொருள். பதினா புருஷன். மகாலட்சுமி புருஷன் யாரு? நாராயண. அதான் சேர்த்து சொன்ன ரூபாய்க்கு 16. ஏன்னா கணவன் மனைவியாக இருந்தாலுமே எந்த நேரத்தில் சேரணும் எந்த நேரத்தில் பிரியணும் அப்படிங்கிற கணக்கு உண்டு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் சேர்ந்துகிட்டே இருந்தாலும் நல்லா இருக்காது. ஐயா நான் சொல்ற சேர்க்க வேற, நீங்க சொல்ற சேர்க்க வேற. ஒரே பிரித்தால் நல்லா இருக்காது. அதான் சொன்னாங்க, தொடக்கூடிய இடம் தெரிந்து தொட வேண்டும், வெட்டக்கூடிய இடம் தெரிந்து வெட்ட வேண்டும் அப்படின்னாங்க. தொட்டுக்கிட்டே நல்லா இருக்காது, விட்டுக்கிட்டே நல்லா இருக்குமா? இருக்காது. தம்பி யாரு? அண்ணன் யாரு? தம்பி யாரு? நான் கேட்டிருக்கேன். அண்ணன் யாரு? நான் கேட்டிருக்கேன். இப்ப நான் சொல்லவா? நான் கேட்கவா? என்ன கேட்க போறீங்க? என்ன சொல்ல போறீங்க? என்ன கேட்டாலும் சொல்லக்கூடிய தன்மை எனக்கு உண்டு. எதை கேட்டாலும் சொல்லக்கூடிய தன்மை எனக்கும் உண்டு. அதத்தாய நான் சொல்றேன். அதான் நான் கேட்கிறேன். என்னால சொல்ல முடியும், நீங்க கேளுங்க. என்னால கேட்க முடியும், நீங்க சொல்லுங்க. என்னைய பாரியா, நான் சொல்றியா கேளியா? ஏதாவது ஒண்ணு கேட்டீங்க அப்படின்னா தகுந்தாறு போல விளக்கத்தை நான் சொல்லுவேன். நான் கேட்கறேன், நீங்க சொல்லுங்க. அதத்தை நான் சொல்றேன், கேளுங்க. கேட்கறேன், சொல்லுங்க. என்ன கேட்டீங்க? என்ன சொன்னீங்க? அப்ப நான் சொன்னதை நீங்க கேட்கல. நான் கேட்டதை நீங்க சொல்லல. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப கேட்கக்கூடிய உறுப்பு எது? காது. வாய்க்கு என்ன வேலை? பேசக்கூடிய வேலை. காதுக்கு கேட்கக்கூடிய வேலை. நீங்க பேச போறீங்களா இல்ல கேட்க போறீங்களா? கேட்க போறேன். கேட்க போறீங்க. காது கேட்கும்ல? கேட்கும். கேளுங்க பாப்போம். அதான் கேட்கறேன்ல. என்ன என்ன கேட்ட? வாய்க்கு பேசக்கூடிய வேலை. பேச போறீங்களா இல்ல கேட்க போறீங்களான்னு கேட்டு நான் பேசல கேட்கத்தான் போறேன்னு சொன்னீங்க. கேட்க போறேன். பேச மாட்டீங்கல்ல? பேசுவேன். பேசுவீங்க. ஆமா. ஆனா கேட்டுட்டு பேசுவீங்க. கேட்டா தானே பேச முடியும். சரி பேசுங்க. அப்ப நீங்க கேளுங்க. என்ன கேட்க? ஏதா கேட்டா தானே பேச முடியும். அப்ப கேட்டது எல்லாமே பேச. பேச்சுல பலவிதமான பேச்சு உண்டு. இருக்கு. அதுல பேசக்கூடாத பேச்சு என்ன அப்படின்னா அதுதான் வெட்டி பேச்சு அப்படின்னா. அது நம்மளுக்கு வேணாம் சாமி. எதுக்கு தேவையில்லாம வெட்டி பேச்சு? வெட்டி பேச்சை மட்டும் அகற்றி விட்டு நல்விதமான விஷயங்களோடு முறையோடு நல்விதமான பேச்சுக்களை பேச வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நான் வந்திருக்கேன். கண்டிப்பா கண்டிப்பா. இப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா இல்லையா? சொன்னா தானே தெரியும். உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன், அவ்வளோதான் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்னு எங்கே பார்த்தேன். என்னைய பார்த்தாலும் எல்லோருக்குமே தெரியும். ஆமாம், பெரிய நரேந்திர மோடி பேரை பார்த்துருன்னு என்னது தெரியல உங்களுக்கு? அப்பனா இப்போதான் தெரியுது நீங்கள் யாருன்னு. சொல்லுங்க யாரு? முந்தானத்து உங்களை நான் பார்த்துருக்கேன். என்னவா? ஆமாம். என்ன சொல்ற? மாட்டு தவணையில் அங்கே பார்த்தேன், ஜூஸ் கடையில். அங்கே நான் அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லையா? பார்த்தேங்கிற நான் போய் சொல்றேன். நீங்க சொல்வதற்கு எனக்கு சம்மந்தமே கிடையாதுயா. நான் உங்களை பார்த்தேன். சரிங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? இந்த வேஷம் போட்டு பிச்சை எடுக்கிற குரூப் தானே? அட நாராயணா, அப்படி வேஷம் போட்டு தொழில் செய்யக்கூடிய ஆட்களை தான் நீங்க பார்த்துருப்பீங்க. நான் அப்படி கிடையாது. உண்மையான சாமியாரியா? உண்மையான நினைத்த மாத்திரத்தில் எந்த இடத்திற்கு சென்று வரக்கூடிய தன்மை படைத்தவன் நீங்களா? ஆமையா. இங்க இருங்க, கண்ணை மூடி திறந்தா போதும் எங்கேயும் போயிட்டு வருவான். இங்க அது மட்டுமா, தண்ணி மேலேயே நடக்கக்கூடிய தன்மை. என்ன போ ஏதோ மொபைல் மிஸ் ஆகிருக்கான் பக்கத்தில். ஏதோ சப்போஸ் கீழே விழுந்திருக்கலாம். நம்ம நண்பர்கள் யார் அப்படின்லாம் எடுத்துருக்க மாட்டீங்க. ஆமாம், பக்கத்தில் எதுவும் செல்லு எதுவும் விழுந்திருக்கான்னு பாருங்கள். அப்படி யாராவது எடுத்திருந்தாலும் கூட தயவுசெய்து கொடுத்துருங்க. அதெல்லாம் வேணாம். தவறி விழுந்திருக்கலாம், எடுத்து வச்சுருப்பீங்க. யார் மொபைல் தெரியாமல் கூட எடுத்து வச்சுருக்கலாம். அப்படி யாராவது எடுத்து வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து கொடுங்க. பாவம் பாவம் டிவுக்கு வாங்கியிருப்பார் போல இருக்குது. மாதம் டிவு வேறு கட்டிகிட்ருப்பார் போல். பாவத்தை போயிட்டு தயவுசெய்து யாராவது மொபைல் பக்கத்தில் இருந்தாலோ யாராவது எடுத்திருந்தாலோ தயவுசெய்து கொடுத்துருங்க. ரிங்கு போகுதுன்னு சொல்கிறாரு.
இது வேற ஒரு பக்கம் பாவத்தை போயிட்டு. நீங்கள் செல்லுண்ணே ஒன்று என்கிட்ட கொடுத்துட்டாது போய் உட்காந்துருக்கணும். நீ என்ன பக்கி சரி வரும் 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 இறைவனுடைய அருளோடு உங்களுடைய கைபேசி உங்க கைக்கு மீண்டும் வரும். ஆகையினாலே அப்ப இப்படி எல்லாம் பார்க்கும் பொழுது எந்த இடத்திற்குமே தங்கு தடையின்றி சென்று வரக்கூடிய தன்மை படைத்தவன், தண்ணி மேலேயே நடக்கக்கூடியவன். நீங்க தண்ணி மேலேயே நடப்பீங்க. அப்ப பெரிய விஷயம் தான். பிறகு என்ன, நாங்க தண்ணியை போட்டுக்கிட்டு நடப்போம். எந்த தண்ணி? எந்த தண்ணி? அதுதான் தண்ணி. தண்ணிகளை மொத்தம் எத்தனை வகை இருக்கு தெரியுமா? எம்சி இருக்கு, வீரன் இருக்கு, சனக்ஷா இருக்கு, ஓல்டு மங்க் இருக்கு. எந்த தண்ணி? நீங்க தானே எத்தனை வகை இருக்கு? நீங்க நாராயண மனிதன். அதுல லெமன் ஓட்கா இருக்குன்னு அது கொஞ்சம் வாடை வராது. நீ சொல்ற தண்ணி எது, நான் சொல்ற தண்ணி எது? நீங்க சொல்ற தண்ணி மனிதன் தாகத்திற்காக அருந்தக்கூடிய தண்ணி. இதுவும் தாகத்தை தீக்கும் தான். கிடையாதுயா ஐயா, தண்ணியை கூட 3 வகையாக பிரித்தான் தமிழன். 3 சாப்பிடணும். எடுத்து ராவ அடிச்சிடக்கூடாது, குடல் வந்து போகும். நான் சொல்ற 3 என்ன, நீ சொல்ற 3 என்ன? ஏன்னா தண்ணியில கூட 3 வகை உண்டு. பூத நீர், அமிர்த நீர், நச்சு நீர் அப்படின்னு. ஒரு குளம் நிறைய தண்ணி இருக்கு. ஒரு ஆடோ மாடோ போச்சுன்னா போன உடனே வாய் வச்சு குடிக்கும். ஆனா ஒரு மனிதன் போனால் போன உடனே வாய் வச்சு குடிப்போமா? நம்மால் எடுத்தனே வாய் வைக்க மாட்டேன். என்ன செய்வான்? எடுத்தனே போய் வாய் வச்சுடுவாரா? முடியாது. வாடை வருமா இல்லையா? லேசா நீக்கிட்டு பூன் ஊதி விட்டு அப்படி கிடையாதுயா. அப்படி குளத்திற்கு சென்ற உடனே அப்படி 2 கையை வச்சு தண்ணியை விளக்கி விடுறோம் பாருங்க. அந்த விளக்கி விடுற தண்ணிக்கு பேரு பூத நீர் அப்படின்னு பேரு. அந்த பூத நீரை அகற்றி விட்டு நம்ம அள்ளி குடிக்கிறோம் பாருங்க, அதற்கு பேரு அமிர்த நீர்னு பேரு. அதே குளத்துல தரையில அடியில இருக்கு பாருங்க, அதுக்கு பேரு நச்சு நீர்னு பேரு. அப்ப தண்ணியில கூட 3 வகை. நான் சொன்ன தண்ணி இந்த தண்ணியா? நான் சொல்ற தண்ணி வேற தண்ணி. ஏன்னா அதுக்கு சம்மந்தம் இல்லாத ஆளு சார். நீங்க சாப்பிட மாட்டீங்க. நாராயண நாராயணா. ஓஹோ, நாங்க சாப்பிடக்கூடியது வேற. அது என்னது? காற்றவே உணவாக எடுத்துக்கொள்ளக்கூடியவன். மேலோக தேவ அமிர்தத்தை நாங்க சாப்பிடுவோம். அதுவும் ஆமையா. தனியா காய்ச்சிருக்கீங்களோ? என்னது தேவ அமிர்தம்? தேவ அமிர்தம் அது அமிர்தமையா? நீங்க சொல்வது வேறு. இது அமிர்தம் தான். அது பூலோக மனிதர்களுக்கு. மேலோக எங்க தேவ எங்க போல தேவர்களுக்கு முனிவர்களுக்கு தேவ அமிர்தமே பெரிய அமிர்தம். அது ஆமையா. ஒரு நாளைக்கு இதை சாப்பிட்டு பாருங்க. எதை? அப்புறம் விட மாட்டீங்க. எதை? இதைத்தான் நான் சொன்னேன்ல, லெமன் பூலோகத்துல அது சாப்பிட்டு பாருங்க. அது நமக்கு தேவையே கிடையாது. சாப்பிட்டு போனாலும் கூட உங்களுக்கு வாடை வராது, கண்டுபிடிக்க மாட்டாங்க. எலுமிச்சை பழம் சாப்பிட்ட மாதிரி. உலகமே இங்கே கொண்டிருப்பது அதனால தானையா? உலகமே இயங்க கொண்டிருப்பது இயக்குவது அதுதானே. நாங்க பெரியவங்க சொன்ன வார்த்தையை மதிக்கிறவங்க. எப்படிங்க? உண்டாஸ் கட்டிய புலவன் பாரதி சொன்னார் தெரியுமா? எப்படி? பாருக்குள் நம் நாடு பாரத திருநாடு. இப்ப நாங்க பாருக்குள்ளதான் கிடக்குறோம். அதான் பாரத திருநாடு. பார் அப்படின்னா என்ன? பார் என்றால் உலகம் என்று பொருள். அந்த உலகத்திற்குள்ளே நம் நாடு நிலைத்து நிற்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர் பாடினாரு. நீ எந்த பாறை சொன்னா எந்த பாறையாச்சும் கொண்டு சேர்க்கிற? நீங்க என்ன இப்படி எதுக்கு எடுத்தாலும் வம்பாவே பேசிட்டு வரீங்க. அப்புறம் பாறை எந்த பாறை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்க? அம்மா உங்கள்கிட்ட ஒன்று கேட்கறேன். என்ன கேட்கறீங்க? ஒரு பால் வியாபாரி வீட்டுக்கு வீடு பால் ஊற்றுவார் வந்திருக்கீங்க. ஆமா. காலையில் எத்தனை மணிக்கு பால் ஊற்றுவார்? அது 3 மணி 4 மணி 5 மணி ஒரு நேரத்தில் அதிகாலையில் ஊற்றுவார். இது ஆண்டவன் கொடுத்தது வரமா இல்லை சாபமா? அந்த பாலுனால் எத்தனையோ குழந்தைகள் பசி ஆறும். அப்ப இறைவன் கொடுத்த மிகப்பெரிய வரமையா. இந்த டாஷ்மர் கடையை சந்து போந்துல தான் வச்சிருப்பாங்க. சரி. கடை எங்க இருக்குன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. சரி. ஆனா 12 மணிக்கு கடை திறந்த உடனே ஈசல் மோச்சம் மாதிரி கூட்டம் தேடி போகுதே, இது கடவுள் கொடுத்தது வரமா இல்ல சாபமா? அப்படி எல்லாம் அப்ப தேடி அலையணும்டா அப்படிங்கிறது பெரிய சாபம் கிடையாது. என்ன இந்த உலகத்தை படைச்சான். கண்டிப்பா இந்த உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களை எப்படி வாழ்றாங்க போய் பாப்பமே அப்படின்னு சொல்லி மனித ரூபம் கொண்டு கடவுள் பூமிக்கு வந்திருக்காரு. சரி. வந்த கடவுளுக்கு தண்ணி தாங்க முடியல. அந்த நேரத்துல ஒரு பால் வியாபாரி பால்ல தண்ணி கலந்துகிட்டே இருக்காரு. சரி. கடவுள் பாக்குறாரு, பால்ல தண்ணி கலக்குறியா, எப்படி குடிக்க தண்ணி வச்சிருப்பியா அப்படின்னு சொல்லி கடவுள் போய் கேட்கிறாரு. எப்பா தண்ணி குடுறா, தொண்டை வறண்டு ஓச்சுடா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்கிறாரு. உடனே நம்ம போப்பா பாலை கலக்கிறதுக்கு தண்ணி வத்தல, உனக்கு குடிக்க வர தண்ணி கொடுப்பாங்களா பாயா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டியா. சரி. கடவுளுக்கு மனவேதனை தாங்க முடியாம நடந்தே போயிருக்காப்புல. சரியா 12 மணிக்கு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கடவுள் கடவாசன்னு தண்ணி கேட்டான, தொண்டை வறண்டு ஓச்சுடா, குடிக்க தண்ணி ஊருங்கடா அப்படின்னு சொல்லி கடவுள் கேட்டிருக்காரு. இந்த ஆளு தண்ணி கேட்கறத பார்த்துட்டு நம்ம ஆளுங்க ஏய் ஆளு செத்து போயிடாம போல இருக்கடா, டேய் உள்ள கூட்டிட்டு போய் தண்ணி கொடுக்கடான்னு இருக்காங்க. உள்ள கூட்டிட்டு போய் பாட்டிலா ஊற்றி விட்டுருக்காங்க. கடவுள் சரக்கு போட்டு வரம் கொடுத்தாராம். எப்படி? ஒரு பால் வியாபாரிட்ட நான் தண்ணி கேட்டேன், தக்காளி அவன் கொடுக்கல. இனிமே அவன் வீட்டுக்கு வீடு அலைஞ்சு திரிஞ்சுதான் பால் ஊத்தணும். நான் தண்ணி கேட்டோன்னு பாட்டிலா கொடுத்த பாத்தியா, நீ சந்தில பொந்தில கடை வச்சாலும் கூட்டம் பூரா உன்னைய தேடிதாண்டா வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் கொடுத்த வரம். நீ சொல்வது சரியோ தவறோ, ஆனா கேட்கறதுக்கு
ஏத்துக்கிற மாதிரி ஒரு கதை அருமை. ஏன்னா இப்படிதாங்க பாருங்க, ஒரு நேரத்துல அதே கடவுள் பூலோகத்துக்கு மனிதனாக மாறி நினைக்கிறார். என்னடா பூலோகத்துல உள்ள எல்லா மனிதர்களுமே குடிக்கிறாங்களே, இப்ப நம்மளும் ஒரு நாளைக்கு குடிச்சுதான் பாப்போமே, அதுல என்னதான் இருக்குன்னு நம்மளும் குடிச்சு பாப்போம், டெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு கடவுள் வந்து ஒரு மனிதனாக மாறி இந்த பூலோகத்துக்கு வர்றாரு. அப்ப இந்த பூலோகத்துக்கு வந்த உடனே இந்த மதுபானத்தை சாப்பிட்டுட்டு ஒருவன் அப்படியே நடக்கவே முடியாம தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருக்கான். அப்படி வரும் பொழுது அப்பதான் அந்த மனிதனை பார்த்து கடவுள் கேட்கிறாரு, எப்பா நீ எதை சாப்பிட்டன்னு தெரியல, நீ எதை சாப்பிட்டையோ அதவே எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வா, இந்தப்பா பணம் அப்படின்னு சொல்லி கடவுள் வந்து அவங்கிட்ட பணத்தை கொடுத்திருக்காரு. அவன் நேர மதுபான கடைக்கு போய் அவன் வாங்கி சாப்பிட்ட மதுபானத்தை வாங்கிட்டு வந்து கடவுள்கிட்ட கொடுக்க கடவுள் வாங்கினாரு, அந்த மதுபானத்தை சாப்பிடுறாரு. ஆனா அவருக்கு போதையே ஏறல. அப்பதான் கேட்கிறாரு, தம்பி எதை வாங்கிட்டு வந்தா? ஐயா நான் சாப்பிட்டதான் உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன். என்னப்பா எனக்கு போதை ஏறலையே, இந்தா இதை விட விலை உயர்ந்ததா ஒண்ணு வாங்கிட்டு வா, சாப்பிட்ட உடனே போதை ஏறது மாதிரி விலை உயர்ந்ததா ஒண்ணு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி மறுபடியும் கடவுள் அவங்கிட்ட பணத்தை கொடுத்து மறுபடியும் வாங்கிட்டு வர சொல்றாரு. வாங்கிட்டு வர மறுபடியும் கடவுள்கிட்ட கொடுக்குறேன், கடவுள் சாப்பிடுறாரு, அவருக்கு போதையே ஏறல. அப்பதான் இதை வாங்கிட்டு வந்தவன் கடவுளை பார்த்து கேட்கிறேன், என்னையா நான் கொஞ்சோட தான் சாப்பிட்டேன், என்னால் நிக்க முடியல, தட்டு தடுமாறி வந்துகிட்டு இருக்கேன், ஆனா உனக்கு வாங்கி வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சாப்பிட்டு போதை ஏறல அப்படிங்கிறியே, நீ எல்லாம் என்னையா மனுஷன் அப்படின்னு கேட்கும் பொழுது அவதான் கடவுள் சொல்றாரா, தம்பி நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் எனக்கு ஏறாது போல. ஏங்க? அப்பதான் கேட்கிறேன், என்ன யார் சாப்பிட்டாலும் ஏறணும்ல, உனக்கு மட்டும் போதை ஏறலன்னா எப்படி அப்படி கேட்கும் பொழுது அப்பதான் கடவுள் சொல்றாரு, தம்பி நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் போதை ஏறாது, ஏன் தெரியுமா, நான் தான் கடவுள் அப்படின்னாரு. அப்பதான் இவன் சொன்னான், இப்பதான் உனக்கு கொஞ்சம் ஏறி இருக்கு அப்படின்னு இவன் சொன்னான். அதே போல அந்த மதுபானத்தை சாப்பிட்டுட்டு கடவுளே வந்து நான் தான் கடவுள் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்கயா. ஒரு மனுஷன் உடம்ப நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும். சரி, ஆரோக்கியமா வச்சுக்கணும்னா ஒரு மனுஷன் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன? ஒரு மனிதன் உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா அத முன்னோர்கள் வந்து ரெண்டாக பிரித்தது உண்டு. எப்படி? நாள் 2, வாரம் 2, ஓஹோ, மாதம் 2, வருடம் 2 அப்படின்னாங்க. ஓஹோ, அது எப்படி 2 அப்படின்னா? ஒரு நாள் 2 அப்படின்னா ஒரு நாள் காலை மாலை மலம் ஜலம் கழிக்க வேண்டும் ஒரு மனிதனாகப்பட்டவன். வீட்டுல எவன் செத்து கிடந்தாலும் சரி சரி, காலையிலையும் சாயங்காலமும் வெளிக்கு இருந்துடணும். அப்படி இல்லைன்னா அந்த புணத்தோட சேர்ந்து நம்மளும் நாரிடுவோம். இப்ப காலை மாலை மலம் கழிக்கணும். அப்ப இது வந்து நாள் 2, வாரம் 2 அப்படின்னா வாரத்துல 2 நாள் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் அப்படின்னாங்க. அது வாய்ப்பு இல்ல ராஜா, என்ன வாய்ப்பு இல்ல, அதெல்லாம் நாங்க அப்படிலாம் குளிக்க மாட்டோம். வருஷத்துக்கு ஒரு தடவை தான், அதுவும் தீபாவளிக்கு மட்டும்தான். அதுவும் எப்படி குளிக்கிறது, லவக்கு லேசா எண்ணெய் வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வேம சரக்கடிக்க போயிடுறது. அப்படி குளிச்சோம் அப்படின்னா உடலாகப்பட்டது நல்ல சரியான நிலையில இருக்கும். மாதம் 2 அப்படின்னா அப்படின்னா மாதம் 2 அப்படின்னா என்ன என்ன? கணவன் அதாவது கட்டிய மனைவியோடு மாதத்தில் 2 முறை மட்டுமே இல்லறத்தில் ஈடுபட வேண்டும் அப்படின்னா. ஐயா சொல்றது புரியுதாங்கய்யா? 15 நாளைக்கு ஒரு தடவை தான் புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும்னு ஐயா சொல்றாரு. ஆனா நம்ம பயப்புலையே ஒரு நாளைக்கே 15 தடவை இருந்தாங்கன்னா கொடிமரம் மஜத்துல நிற்கும், வெறி எடுத்து திரியுதுங்க. அது உண்மை. அதே போல வருடம் 2 அப்படின்னாங்க. என்ன வருடம் 2 அப்படின்னா என்ன அப்படின்னா வருடத்தில் 2 முறை அதாவது பேதிக்கு மருந்து சாப்பிட வேணும். சாப்பிட்டோம்னா அப்படியே வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய குடல் எல்லாமே வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுமே சுத்தமாகும் அப்படிங்கறது வந்து அப்ப இதையெல்லாம் செய்தோம் அப்படின்னா உடலாகப்பட்டது சரியான நிலையில இருக்கும். உண்மைதான். இப்போ செல்போனில் செட்டிங்ஸில் போனோம்னா செல்லை புதுப்பிக்கவும் அப்படின்னு சொல்லி வரும் பார்த்துருக்கீங்களா? அதை நம்ம ஓகே பண்ணோம்னா செல்லை புதுப்பிக்கும், புதுசாக்கும், எல்லாத்தையுமே அழிச்சிட்டு வைரஸ் பூரா அழிச்சிட்டு செல்லை மறுபடியும் புதுப்பிக்கும். அந்த மாதிரி நம்ம உடம்ப புதுப்பிக்கணும். வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படிலாம் பண்ணணும். அப்படிலாம் செய்தோம்னா உடலாகப்பட்ட சரியான நிலையில் நோய் நொடி இல்லாமல் சரியான முறையிலே இயங்கும். இதை செய்ய தவறினால் உடலாகப்பட்ட நோய்வாய்க்கு உட்படக்கூட நிகழ்வு நடக்கும். அதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சரிதா? சரிங்க. மனுஷன் எல்லா விஷயத்திலயும் ஆசைப்பட்டு கிடக்குறானே, மனுஷனா பிறந்தவனுக்கு ஆசை இல்லாம இருக்காது. ஏன்னா ஆசையே இல்லாத மனிதன் அரை மனிதன் நல்ல சொல்லியிருக்காங்க. ஆமா, நீங்க பெரியவங்க தானே. உங்கள்கிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கறேன். உசுரோட இருக்கும்போது மனுஷன் ஆசைப்படுறேன், நியாயம். சரி, சாக போற நேரத்துல தொண்டைக்கு நெஞ்சுக்கு உசுறு இழுக்கும் பாத்திருக்கீங்களா? ஆமா, அப்படி தொண்டைக்கு நெஞ்சுக்கு உசுறு இருக்கும். சரி, அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, ஏ தொண்டைக்கு நெஞ்சுக்கு தான் என் உசுறு இழுக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிரும் போல இருக்கேன்னு தான் சொல்லுவான். ஆனா ஒரு வாரம் அப்படியே தான் இழுத்துக்கிட்டு தெரியும். எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டே இருந்தால் உயிராகப்பட்டது அவ்வளவு சுலபமாக போகாது. இப்ப எனக்கு என்ன ஒரு சந்தேகம்னா, 1 கோடி ரூபாய் போட்டு வீடு கட்டியிருப்பேன் மனுஷன். சரி, அந்த வீட்டாசை பிடிச்சவனுக்கு
என்ன செஞ்சா உசுர் போகும்? அதாவது சொந்த உழைப்புல வீடு கட்டி அது வீட்டு ஆசை பிடிச்சவருக்கு என்ன செஞ்சா உயிர் போகும் அப்படின்னா அந்த வீட்டுல போய் அவரை உட்கார வச்சா அந்த உயிர் போயிடும். உட்கார வச்சா போயிடும். இல்லைன்னா அந்த மண்ணை கலந்து கொடுத்தா உயிர் போயிடும். அப்படின்னு செய்யலாம். காசாசை பிடிச்சவனுக்கு அந்த காசை உரசி நேச அப்படி நாவல வச்சா அந்த உயிராகப்பட்டது போயிடும், மாய்த்தரும். நகாசை பிடிச்சவனுக்கு அந்த நகையை உரசி அடி லேசா நாவல வச்சா உயிராகப்பட்டது மாய்த்து விடும். சரக்காசை பிடிச்சவனுக்கு அதத்தான் லேசா வாயில வைக்கணும். இந்த பொம்பளாசை பிடிச்சவனுக்கு எதை உரசி ஊத்தணும்? எந்த பெண்ணின் மீது ஆசைப்படுறாலும் அந்த பெண்மகளை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிறுத்தி முகத்தை உயிர் போயியா முகத்தை காமிச்சாவா? அந்த காலத்துல பெரிய பூரா அதுக்கு ஒரு டெக்னிக்கல் பண்ணிருக்காங்க. எப்படி? ஆமா, அந்த காலத்துல எல்லாம் ஒரு ஆம்பளைக்கு எத்தனை பொண்டாட்டி? 4 பொண்டாட்டி, ஒரு சில ஆளுக்கு 12 மனைவிகள்லாம் உண்டு இருந்திருக்கு. இது போக தனியா ஊர் முக்குள்ள ஒரு அப்பாட்டி ஒன்று வச்சிருப்பாரு. பொண்டாட்டி பேரம் பேத்திய பிள்ளை எல்லாம் சுத்தி இருந்து உசுர் போகாது. அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க, கூட்டத்துல பொழந்துக்கிட்டு ஒரு ஆள் சொல்லுவாரு, இந்த ஆள் ஒரு வாரமா இழுத்துக்கிட்டு திரியிறானா ஏன் இழுத்துக்கிட்டு திரியுதுன்னு தெரியுமா உங்களுக்கு? பொண்டாட்டி பேரம் பேத்தி பிள்ளை எல்லாம் பக்கத்துல இருந்து ஏன் இந்த உசுர் போகல? அட ஊர் முக்குல அந்த ஒத்த வீட்டுக்காரி ஒருத்தி இருக்காளப்பா, அவளைத்தான் வச்சிருந்தாப்புல. நல்லா பொருண்டி பேசுறிய வச்சிருந்தாப்புல. அந்த கிளவிய பார்க்க முடியலேன்னு இந்த உசுர் ஏங்குது போல. அந்த கிளவியை போய் கூட்டிட்டு வாங்க, பார்த்தா உசுர் பேரும். சரி அப்படின்னு பெரியவங்களாம் சேர்ந்து அந்த கிளவியை கூப்பிட போவாங்க. ஏத்தா ஏய் அங்க பார்வம் புருஷன் தொண்டைக்கு நெஞ்சுக்கு இழுத்துக்கிட்டு கிடக்குது, வந்து லேசா பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த கிளவி கடுப்புல இருக்கும். எப்படி? ஏன்னா இந்த கிழமை ஒரு 6 மாசமா போக்குவரத்து இல்லாமலே இருப்பியான். அந்த கடுப்புல இந்த கிளவி இருக்கும். போப்போ அந்த கிழவனுக்கு நான் வாக்கப்பப்பு என்ன புகத்த கம்பேன் அப்படின்னு சொல்லி அந்த கிளவி சொல்லும். சரி. ஆனா ஏத்தா இந்த நேரத்துல கோவப்பட்டுக்கிட்டு மனுஷன் எப்படியோ கிடக்குறாப்புல நீ வந்து ஒரு எட்டு பாரு அப்படின்னு கிளவி அங்க இருந்து தலைமையில துண்டெல்லாம் போட்டுக்கிட்டு அழுதுகிட்டே வரும். என்ன என்ன அழுதுகிட்டே வரும். சரி. அந்த கிளவியை வீட்டுக்குள்ள விட்டுட்டு கதவை சாத்தி தாரப்பாயை போட்டு மூடிடுவாங்க. எல்லாரும் வெளியில வந்துருவாங்க. ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு இந்த எச்சி புத்தி ஒண்ணு இருக்கு. கதவை சாத்திட்டு ஓட்ட வழியா பார்ப்பாங்க என்ன செய்யறாங்கன்ட்டு. அதுக்காகவே தார்பாயை போட்டு மூடிடுறது. சரி. இந்த கிழவி அந்த கிழவன் தலைமாட்டில் உட்காந்துக்கிட்டு அழுகும். 1000 தான் இருந்தாலும் கூட வாழ்ந்தது இல்லையா? பாசம்ல இப்படி கலக்குது எப்போ திசன் திசனா செவியடா வேலை வெட்டி இப்படி கலக்குது எப்போ சாக போத நேரத்தில் உனக்கு இதை பார்க்கணுமா இந்த பார்த்துருப்பா அதோட சொல்லி முடிஞ்சு போகும். அதாவது என்ன அந்த உயிராகப்பட்டது ஏதாவது ஒன்றை நினைத்து கொண்டே தொங்கிக் கொண்டிருக்கும் அப்படின்னாங்க. அது இதுக்கா ஜாமி இப்படி கிடக்கணும்? அப்படி கிடையாது. ஏன்னா உலகமே வந்து அதுக்குள்ள அடக்கம். அதாவது ஒவ்வொரு மனிதனுக்கு ஒவ்வொரு பொருள் மீது ஆசை இருக்கும். ஒரு சில ஆளுக்கு மனைவி மீது, ஒரு சில ஆளுக்கு நீங்க சொல்றது பணத்தின் மீது, நகையின் மீது, அப்படி எதன் மீது ஆசை உள்ளதோ அதை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னா அதை பார்த்த உடனே உயிராகப்பட்டது மாய்த்து விடும் அப்படிங்கிற சில விஷயங்கள் உண்டு. அப்ப பாருங்க, இந்த உயிர் கூட உடம்புக்குள்ள இருக்கு. ஆனா இந்த உடம்புக்கு சொந்தமா அப்படின்னு கிடையாது. அதான் சொன்னாங்க, உயிர் மட்டும் இருந்தால் அது ஆத்மானு பேரு, உடம்பு மட்டும் இருந்தா அதுக்கு பிணம்னு பேரு. ரெண்டும் சேர்ந்தால் தான் அது நடமாட முடியும். ஏன்னா ஒன்றோடு ஒன்று பிரிந்தால் அதுக்கு பேரு வேற, இதுக்கு பேரு வேற. அப்ப பாருங்க, எந்த இடத்துலயுமே கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னாங்க. அப்ப எந்த இடத்துலயுமே கூடி ஒன்றோடு ஒன்றாக வாழ வேண்டும். பிரிஞ்சு போயிட்டோம் அப்படின்னா அதற்கு பயன் கிடைக்குமா அப்படின்னு ஒருபோதும் கிடைக்கவே கிடைக்காது. இப்படிதான் பாருங்க, மனுஷன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி? எல்லா மனிதர்களையும் தான் சொல்றேன், எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஒத்திகை இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்குல்ல, இருக்கு இல்லையா? இப்ப மரணத்துக்கு ஒத்திகை எதுன்னு சொல்லுங்க. எப்படி? மரணத்துக்கு ஒத்திகை மரணம். மரணத்துக்கு ஒத்திகை என்ன? மரணத்திற்கு ஒத்திகை என்ன அப்படின்னா, அதிகமான உடல்ல வந்து ஒரு நோயாகப்பட்டது ஏற்படும் போது அதை கூட ஒத்திகையாக உணரலாம். மரணத்துக்கு ஒத்திகை எதுனா தூக்கம். தூங்குனதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன நடக்குதுன்னு யாருக்கா தெரியாது. செத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது நம்மளுக்கு தெரிய போதா? அதான் மரணத்தின் ஒத்திகை தூக்கம்னு சொல்லுவாங்க. தூங்கி எந்திரிச்சா தான் போச்சு. தூங்கி எந்திரிக்கலன்னா சொன்னாங்க, தூங்கும் போது விடும்போது மூச்சு சுழிமாறி போனாலும் போச்சுன்னால. இப்போ உயிரோட இருக்கும்போது பேர் சொல்றாங்க, தம்பி சூர்யா, செந்தில் குமரன் அப்படின்னு சொல்லி பேர் சொல்றாங்க. செத்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு மொத்தத்துக்கு எல்லாத்துக்குமே ஒரே பேர் தான், பிணம் தான். எப்படா அந்த பணத்தை தூக்குவீங்க? அதுதான் வாழ்க்கை போதுதான் அந்த பேரு. செத்ததுக்கு அப்புறம் எல்லாத்துக்குமே பணம் தான் கூப்பிட போறாங்க. சீக்கிரம் தூக்குங்கடா, வாழ வந்து தொலைய போகுதுன்னு சொல்ல போறாங்க. ஒரு வருஷம் வீட்டுல நினைப்பாங்களா நம்மள போட்டோ மாட்டிட்டு அழுவாங்களா? அடுத்த வருஷம் நினைப்பாங்களா போட்டோ தூக்கி பரணி மேல தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளவுதான் வாழ்க்கை. அதை விட்டு தேவையில்லாம சண்டை ஓட்டுக்கிட்டு சச்சரவு பண்ணிக்கிட்டு இதெல்லாம் தேவையா ஜாமி? அதைத்தான் சொன்னாங்க. ஏன்னா முடி சொல்லக்கூடிய மன்னனாக இருந்தாலும் பிடி சாம்பலே கடைசியில
பிடி சாம்பல் தான். அந்த சாம்பல் கூட அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு கூட இன்னைக்கு தெரியாத அளவுக்கு மாறிவிட்டது. அப்ப பாருங்க, அப்ப எதுவுமே அதான் பாருங்க, கவிஞர்கள் சொன்னாங்க, உலகம் எனும் நாடக மேடையில் நாம் ஒரு நடிகன். ஏன்னா மண்ணில பிறந்த அனைவருமே நடிகர்கள் தான். நடிகர்கள்னா எப்படி ஒன்னு சொன்னீங்கல்ல, என்னங்க, முடி சாதம் மன்னரும் பின்னால் பிடி சாம்பல். உத்தரகோச மங்கையில அந்த உத்தரகோச மங்கை மாநிலம் இருக்கு இல்லையா, அங்க காளேஸ்வரன் ஒரு ஆலயம், சிவன் ஆலயம். அந்த சிவன் ஆலயத்துல பக்தர்களுக்கு பிரசாதமா என்ன கொடுக்குறாங்கன்னா, எரிந்த பிணத்துடைய சாம்பலை தான் பிரசாதமா கொடுக்குறாங்க. அங்க எப்படி கொடுப்பாங்கன்னா, சுடுகாட்டில் எரிஞ்சதுக்கப்புறம் அந்த சாம்பலை பூரா கொண்டு வந்து சிவலிங்கத்து மேலே போட்டு அர்ச்சனை பண்ணி சாமியை கும்பிட்டு வரக்கூடிய பக்தர்களுக்கு அந்த சாம்பலை தான் யார் மனித சாம்பலை கொடுப்பாங்க. ஏன் கையில் கொடுக்குறாங்க தெரியுமா? நாளை நீயும் இன்னொருவன் கையில் சாம்பலாக போகிறார் என்பதை நீ உணர வேண்டும் என்பதற்காகத்தான் அங்க சாம்பலை கொடுக்குறாங்க. அருமை அருமை. அதை உணரணுமா இல்லையா? அதே போல ஏன்னா உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகன். நாங்க ஏன்னா இந்த மண்ணில் பிறந்த எல்லா மனிதர்களுமே சிறந்த நடிகன் தான். எப்படி? ஏன்னா பிறந்த உடனே அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளையாக நடிக்கிறோம். அது உண்மையா? இறந்து போயிட்டா அது பொய் தான். அப்ப அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிள்ளையாக நடிக்கிறோம். திருமணமான பிறகு மனைவிக்கு கணவனாக, அதுதான் பெரிய நடிப்பு. கணவனுக்கு மனைவியாக நடிக்கிறோம். பிறகு நமக்கு பிள்ளை குட்டி ஆன பிறகு தன் பிள்ளைகளுக்கு தகப்பனாக நடிக்கிறோம். அதே போல பேரம்பேத்தி எடுத்த பிறகு பாட்டனாக தாத்தாவாக நடிக்கிற எல்லாமே இறந்து விட்டால் எல்லாமே நடிப்பாக முடிந்துவிடும். அப்ப இதோட ஒப்பிட்டுத்தான் இந்த பாடலாகப்பட்டதை உலகம் எனும் நாடக மேடையில் நான் ஒரு நடிகர் அப்படின்னு அதை ஒப்பிட்டுத்தான் இந்த வரியாகப்பட்டதை அருமையாக முன்னோர்கள் நமக்கு கொடுத்தாங்க. ஆனால் சில பேரை தவறாக நினைத்துக் கொண்டு நாங்க என்ன நடிகர் ஐயா, நாங்க சாதாரண கூலி வேலை செய்யற ஆளு அப்படின்னு ஏளனமாக சரி, ஏன்னா கவிஞர்கள் வந்து எழுதுறாங்க அப்படின்னா காரணம் இல்லாமல் அதற்கு பொருள் இல்லாமல் ஒருபோதும் எழுதுவதே கிடையாது. ரொம்ப கொடூரமான ஜீவன் எது தெரியுமாங்க? எதுங்க கொடூரமான ஜீவன்? எது? மனுஷங்க நம்ம தான். ஏன்னா அதை ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு பாம்பு எந்த நேரத்தில் எதை செய்யும்ங்கிறது நமக்கு தெரியும், ஒரு நாய் எந்த நேரத்தில் எதை செய்யும் நமக்கு தெரியும், ஒரு சிங்கம் எந்த நேரத்தில் எதை செய்யும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த மனிதன் எந்த நேரத்தில் எதை செய்வான்னு யாருக்குமே தெரியாது. இப்போ மனுஷனுக்கு எத்தனை அறிவு? மனிதனுக்கு 6 அறிவு. மனுஷனுக்கு 5 அறிவு தான் ஐயா. அது 3 அறிவோட நிறைய மனிதர்கள் உண்டு. மிருகத்துக்கு எத்தனை அறிவு? மிருகத்திற்கு 5 அறிவு. அதுக்கு 6 அறிவு சொல்லலாம். எப்படி தெரியுமா? பன்னி என்ன பண்ணும்? பல குட்டி போடும். பன்னி பல குட்டி போட்டாலும் பன்னி குட்டியுடைய ஒரு தன்மை என்ன தெரியுமாங்கய்யா? தாய் மார்பகத்துல எந்த காம்புல வாய் வச்சு பால் குடிக்குதோ மற்றொரு அடுத்த காம்புக்கு தாவாது. இது பன்னிக்குட்டியுடைய தன்மை. ஆனா நம்ம மனுஷ பயப்புள்ளைங்க கண்ட காம்புல வாய் வைக்கிறாங்க. இங்க கிடவாயில சூடு ஓட்டா என்ன? பசுமாடு நிற சினையா இருக்கும். பசுமாடு நிற சினையா இருந்துச்சுன்னா காளமாடு சினைக்கு ஏறாதான். சினையா இருக்குன்னு ஒதுங்கி போயிருமா. இது காளமாட்டுடைய தன்மை. ஆனா நம்ம மனுஷ பயப்புள்ளைங்க 9 மாசம்னாலும் விட மாட்டேங்கிறாங்க. கேட்ட அப்பதான் சுகப்பிரசமா பிறக்குமா? என்னடா உங்க நடு வீட்டுல சுகப்பிரசமா பிறக்குது? ஏன்னா அதே போல மனிதனுக்கு, அதாவது பறவைகள், விலங்குகள், மனிதர்கள் ஒவ்வொன்றுக்கும் ஒரு தன்மை உண்டு. எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை பேசணும், எதை பேசக்கூடாது, எங்க போகணும், எங்க போகக்கூடாது அப்படிங்கறதை உணர்ந்து செய்யக்கூடிய அறிவு, பகுத்தறிவு, அதுதான் மனிதனுக்கு கிடைத்தது 6வது அறிவு. ஆனால் இன்றைக்கு நீங்க சொன்னது போல மிருகத்திற்குத்தான் அறிவாகப்பட்டது நல்விதமாக இருக்கு. ஏன்னா நன்றி உள்ள ஜீவன் அப்படின்னு எதை சொல்லுவான்? அது நாயாகப்பட்டது. ஒரு நாள் சாப்பாடு வச்சா போதும், ஒரு வாரத்துக்கு கழிச்சு உன்னை பார்த்தாலும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இவன் நமக்கு சாப்பாடு வச்சான் அப்படின்னு நன்றியுடன் நாயாட்டும். ஆனா இந்த மனிதன் இருக்கானே, வாங்கி தின்ன 10 நிமிஷத்துல மறந்துடுவியா, புறணி பேச ஆரம்பிச்சிருவியா. நீங்க நாயை பத்தி பேசுறேன்னு வேற நினைப்பு. ஒருத்தர் நாயை கூட விடல, அதை போய் டொங்காச்சோட போயிருக்கியா? ஆமா ஜாமி, இது நடந்த உண்மை. இப்போ எவ்வளவு வெறி எடுத்து திரிறாங்க, கால கொடுமையா. இப்போ வாயிலாத ஜீவன் நாய்ங்கிறீங்கல்ல. ஆமா. ஒருத்தர் நாயா சுத்திரான் தெரியுமா? அவங்க யாருக்கா தெரியுமா? ஒருத்தர் நாயா சுத்திரா மனுஷன் ஒரு நாயினால. யாரு? நாய் பின்னாலே சுத்திக்கிட்டு இருக்கேன். யாரையா? ஆசைப்பட்டு கடையில் போய் செல்போன் வாங்கியிருக்கேன். சரி, ஒரு 50,000 செல்போன் வாங்கியிருக்கேன். இது நடந்த சம்பவம், எங்கள் வீட்டில் பக்கத்தில் தான் நடந்துச்சு. சரி, 50,000 செல்போன் வாங்கியிருக்கேன், புது செல்லு வாங்கியிருக்கேன். வாங்கி எப்பயுமே நம்ம என்ன செய்வோம், செல்போனில் லாக் போட்டு வைப்போம். வீட்டில் சின்ன பிள்ளை எடுத்து கேம் விளையாடுங்க பார்க்குங்கிறதுக்காக லாக் போட்டு வைப்போம். இவன் நம்பர் லாக் போட்டு வச்சிருக்கேன். பிள்ளையை கண்டுபிடிச்சி நம்பர் லாக் எடுத்து ஓப்பன் பண்ணிடுச்சுங்க. என்னடா நம்பர் லாக் எடுத்து பிடிச்சிக்கல, சரி பேட்டர்ன் லாக் போடுவோம்னு சொல்லி கோடு மாதிரி போட்டு லாக் போட்டு வச்சேன். சரி, அதையும் பிள்ளையை கண்டுபிடிச்சி எடுத்துருச்சுங்க. எல்லா லாக்கையும் எடுக்குது. பேசாமல் ஃபேஸ் லாக் போடுவோம், இப்படி காமிச்சு முகத்தை பார்த்த உடனே அதையும் பிள்ளைய கண்டுபிடிச்சி எடுத்துருச்சு. இவன் பார்த்தா எந்த லாக்கு போட்டாலும் எடுத்து போடுதுங்களே, பேசாமல் வாய்ஸ் லாக் போடுவோம். பேசி போட்டோம்னா குரலை கேட்டால் சரியாகும், நம்ம பேசினா மட்டும்தான் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக செட்டிங்ஸில் போய் எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டு
செல்போன் லாக் அப்படின்னு சொல்றதுக்காக இப்படி எடுத்து வாய்க்கிட்ட வைக்க, சரி, அந்த நேரத்தில் அவன் வீட்டு பக்கத்துல இருந்து ஒரு நாய் பஃப்னு குலைக்க செல்லு லாக் ஆகிருச்சு. இப்போ அந்த செல்லு பின்னாலே சுற்றிக்கு திரிகிற நாய் எப்போ குலைக்கும், நாய் எப்போ குலைக்கும்ட்டு. ஏன்னா மறுபடியும் அதனுடைய குரல் கேட்டாதான் இந்த செல்லாகப்பட்டது சரியாகும், அடிக்க தன்மையோடு. அதான் பாருங்க, ஏன்னா ஒரு மனிதனாகப்பட்டவன் மிருகத்தோடையே ஒப்பிட்டு எல்லாமே சொல்றது. ஒருத்தர் அப்படியே கம்பீரமா நடந்து வந்தா சொல்லுவாங்க, ஏய் யாரு சூர்யா வர சிங்கம் மாதிரி நடந்து வரான்டா. அப்படி சிங்கத்துக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு. மனிதனுக்கு 6 அறிவு. அப்ப 6 அறிவு உள்ள மனிதனை சிங்கம் போல நடந்து வர்றேன் அப்படிம்பாங்க. ஆனா அதுல கொஞ்சம் விவரமான ஆள் இருந்தால் அவர் நரி மாதிரி தந்திரம் படைச்சவன் இல்ல, நரிக்கு எத்தனை அறிவு? அதுக்கு 5 அறிவு. அப்ப பாருங்க, மனிதனுக்கு 6 அறிவு, ஆனா பேசுறது எல்லாமே 5 அறிவு ஜீவன்களோடு ஒப்பிட்டு பேசக்கூடிய தன்மை இந்த மனிதனுக்கு உண்டு. ஏன்னா இறைவன் படைப்புல எல்லா மனிதர்களுக்குமே 6 அறிவு உண்டு. ஆனா நம்ம பயன்படுத்தக்கூடிய அறிவு எத்தனைங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 1.25 அறிவு 2.25 அறிவோட நிறைய மனிதர்கள் உண்டு. அப்பேற்பட்ட காலகட்டத்தில் நம்ம எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதே போல சொன்னீங்க, ஏன்னா கர்ப்பம் தரித்து ஏன்னா ஒரு காலமாடாகப்பட்டது பசுமாடோடு கூடாது. அதான் சொன்னாங்க, அந்த பசுமாட்டை ஒப்பிட்டு தொழில் என்பது வேறு, வியாபாரம் என்பது வேறு அப்படின்னாங்க. ஏன்னா தொழில்னா என்ன, வியாபாரம்னா என்ன? ஏன்னா ஒரு பசுமாட்டுல பாலை கறந்து வித்தம்னா அதுக்கு பேரு தொழில். பசுமாட்டுல பாலை கறந்து வித்தம்னா அதுக்கு பேரு தொழில். அதே பசுமாட்டுல பாலை கறந்து அதுல தண்ணிய கலந்து வித்தா அதுக்கு பேரு வியாபாரம். இன்னைக்கு எல்லாமே முன்னதாக எல்லாமே தொழிலாக இருந்தது. இப்ப எல்லாமே பணத்திற்கு ஆசைப்பட்டு எல்லாமே வியாபாரமாக மாறிவிட்டது. அப்பேற்பட்ட ஒரு நரக சந்தையில் மனிதர்கள் எல்லோருமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதெல்லாம் ஒரு புறமாக இருக்கட்டும். அது யார் தெரியுமோ? இங்க உங்க பேரு அபிஷேக பிரியா சிவா, அலங்கார பிரியா விஷ்ணு. அந்த வகையிலே கலகப்பிரிய நாரதனுடைய திருநாமம். அப்ப இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் நான் பேசிட்டு இருக்கேனா? அடடடா, எப்பேற்பட்ட பெரிய மகா நீங்க. 14 உலகத்தையுமே ஒரு நொடியில் சுற்றி வரக்கூடிய தன்மை படைத்தவன். ரொம்ப சந்தோஷம். அம்மா யாரை பார்க்க வந்தீங்க? ஐயா, அப்படி ஆகாய மார்க்கமாக வருகின்ற பொழுது சோ என்று அந்த ஷோவா என்ன பண்ண சொல்றீங்க? திருவாரூர் டவுன் ஏரியா. சரி, கொண்டு போட்டுச்சுக்க ரொம்ப தூரம் தள்ளி போக முடியாது. சரி, அப்பவே சொன்னேன் தார்பாயை உள்ள விடாதீங்க, தார்பாயை உள்ள விடாதீங்க, ஷோன்னு சத்தம் வெளியில கேட்கும்னு. என்ன சத்தம்? மூத்திரம் பெயர சத்தம். ஆளோளம் சோ என்று கேட்டது. அந்த சோவா அது தங்கச்சி வெள்ளி காவலுக்கு வந்திருக்காங்க. சரி, நீங்க யாரு? உங்களுடைய பேர் என்ன? நம்பிராஜ மக வீரத்தேவன். அந்த அம்மா பேரு நங்கை மோகினி. சரி, வள்ளின்னா இப்படி கூட பிறந்த பெண்மகளா? உடன் பிறவாத சகோதரி. சரி, அதோட இன்னொரு சத்தம் கேட்டுச்சு. அது ஏன் ஆளு? உனக்கு? ஆமா சாமி. திருமணம் ஆகிருச்சா ஆகலையா? என்ன ஆகலை சாமி. என்ன ரொம்ப கவலையா சொல்ற? என்ன பண்ண சொல்றீங்க? இருக்கேன். எதுக்கு நீங்க கல்யாணம் பண்றதுக்கா? இல்லையா, அப்படி மனதார உங்களுக்கு திருமணம் முடிச்சு வைக்கலாம் ஒரு எண்ணத்தோட. இல்ல சாமி, நாங்க அண்ணன் தம்பி 7 பேர் சாமி. சரி, இதுல இந்த 7 பேத்துக்குள்ளதான் பஞ்சாயத்தே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பிரச்சனை? மேல மூத்தவங்க 3 பேர் சாமி. சரி, கீழே இளையவங்க 3 பேர். சரி, நீங்க? நான் நடுவுல ஆளு. சரி, மேல மூத்தவங்க 3 பேர் சொன்னேன்ல. ஆமா, பொறுமையின் சிகரம். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு, எந்த வம்பு தும்புக்கும் போக மாட்டாங்க. சரி, கீழே இளையவளுக்கு 3 பேருக்கு சொன்ன பாருங்க. ஆமா, அதுல 2 பேரும் ஊமை கொட்ட மாதிரி உந்தா இருப்பாங்க. சரி, திடீர்னு இப்படி எந்திரிப்பாங்க, திடீர்னு இப்படி படுப்பாங்க. சரி, இன்னொருத்தர் இருக்கான் சாமி. நாங்க 6 பேர் செய்யாத சேட்டையை ஒருத்தன் தான் செய்யறேன். என்ன சரி? அப்படி ராத்திரி 1 மணி ஆயிடுச்சுன்னா எனக்கு அதுதான் வேணும்னு எந்திரிச்சு நிக்கிறியா? எது? உளுந்த வடை வேணும், ஓட்ட வடை வேணும்னு. சரி, பாவம் பிள்ளை ஆசைப்பட்டு கேட்கிறேன். தம்பி கூட பிறந்தவன் தானையா, ஆசைப்பட்டு கேட்கிறேன், வாங்கி கொடுக்கும் தானையா? ராத்திரி 1 மணிக்கு நான் எந்த கடைக்கு போய் வாங்கி தர முடியும்? சரி, கேட்கிறான்னு தெரியல, வாங்கி வச்சிருந்து பகல் நேரத்தில் வாங்கி வச்சிருந்து கொடு. வடை ஆறி போச்சுன்னா வேணாங்கிறேன், சூடாச்சா வேணுங்கிறியா? அப்ப ரொம்ப திமிரு பிடிச்சவனா இருப்பானா? ஐயா, சேட்டை தாங்க முடியல. ஒரு கல்யாணத்துக்கு வேட்டி கட்டிட்டு போக முடியல. என்ன பண்ற? கண்ணீர் வடிக்கிறியா? நான் சொல்வது போல செஞ்சு பாக்குறீங்களா? சொல்லுங்க. நல்ல ஒரு பிஞ்ச செருப்பு எடுத்துக்கங்க. எடுத்துக்கிட்ட வாயிலேயே இருக்குங்க. 4 நாளைக்கு முன்னாடி தான் செஞ்சேன். சரி, வார அத்துப்பிட்டேன். ஒரு பிஞ்ச விளக்கமாறு எடுத்துக்கிட்டு அவன் தலையிலேயே சாத்துங்கிறேன். அப்படிதான் செஞ்சேன். 3 நாளைக்கு முன்னாடி குச்சியை முறிச்சுப்பிட்டேன். இந்த கொல்லிக்கட்டை இருக்குல்ல, பெருங்கொண்ட கொல்லிக்கட்டை எடுத்து அப்படியே வாயில மெல்ல வச்சுடியா. அட ஏங்க, நேத்து தான் செஞ்சேன். கொல்லிக்கட்டை எடுத்துட்டு முன்னாடி கொண்டு போறேன், லவக்கல் இருந்துச்சு, எச்சி துப்பி அனுப்பிச்சு போடுறியா. இந்த ரோடு ரோலர் இருக்குல்ல, ரோடு ரோலர், அதை விட்டு அவன் அப்படி மெல்ல நசிக்கிறது. நசிக்கவும் முடியாது, ஏன் வலிக்கிட்டு வந்துடுறேன். அப்ப கானத்தை இசைத்தது வள்ளி. வள்ளி இன்னொரு ஆளு வந்து குள்ளி. சரி, இப்ப உங்க ஆளு சொன்னீங்கல்ல, உங்க ஆளு நான் பார்க்கணும். கூப்பிடுறேன். கூப்பிடுறீங்களா? ஆசீர்வாதம் பண்ணுங்க.
கிடச்சிருச்சாண்ணே? கிடச்சிருச்சா? சந்தோஷம் சந்தோஷம். அண்ணே மொட்டனே செல்லு கிடச்சிருச்சுன்னு பேசாமல் அப்படி தண்ணி குடிக்கிறது பாரு. பணம் கிடச்சி செல்லு கிடச்சிருச்சுண்ணே, சந்தோஷம். சரி, காவல்துறை ஐயாவுக்கு மனமார்ந்த நன்றி. நன்றி அந்த வணக்கம். கோயில் ஒரு 120 ரூபா போட்டு போயிருந்தேன். கோயில் ஒரு 120 ரூபா போட்டு போ. இங்கே வந்து ஒரு 1100 ரூபா கொடுத்துட்டு போ. வாடாமா. குழல் வேணுமா? என்னமோ குழல் வந்து 4 முழத்துல இருக்கு. என் மாமனுக்கு எப்படி கூச்சம் பாரு. தங்கச்சி அம்மா தங்கச்சியும் பார்க்கணுமா? எதுக்கு கூப்பிட்டீங்க? ஒரு பெரிய மகாமனிவர் வந்திருக்கின்றார் சுவாமி. இந்த பொம்பளைங்க சாமி நான் சொன்னேன்ல நான் கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய பிள்ளைன்னு. எப்படி எங்க ஜோடி பொறுத்த அருமை மனம் மகிழ்ந்த வாழ்த்துக்கள். ஒட்டவே மாட்டீங்க. அருமையான ஆட்டம். சிவன் ஆடியது கொடுவட்டி ஆட்டம், சக்தி ஆடியது பாண்டரங்க ஆட்டம், கண்ணன் ஆடியது அள்ளித்தொகுதி ஆட்டம், முருகன் ஆடியது துடி ஆட்டம். இப்படி பலவிதமான ஆட்டங்கள் நான் பார்த்திருக்கேன். இப்ப நீங்க ஆடுனீங்க என்ன ஆடுனீங்க? சந்தில சிந்து வர்ற இப்படி ஒரு ஆட்டத்தை கண்டு உங்களுக்கு ராஜா மிக்க மகிழ்ச்சி. நான் இங்க கை விட்டேனா? இங்க அப்படின்னு கை விடக்கூடாது. கை விடப்படாது. நம்புனால கை விடலாமாயா? தெரியுமா? இல்லையா நம்பி வந்தால கை விடலாமா? நம்பி வந்தால அப்படிலாம் எப்படி செய்ய மாட்டேன். நம்மளை மட்டும் தான் கை விடுவேங்கிறியா? இருக்கட்டும். இந்த பெண்மகளை பார்க்கின்ற பொழுது எனக்கு எவ்வாறு இருக்கின்றது? அப்ப கேடு அல்ல கிளி ஆடி வரு வந்த கிளி முழங்கட்டு முழங்கட்டு பொன்னாட்டா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாட்டா. அப்ப கேடு அல்ல கிளி ஆடி வரு வந்த கிளி
என்னாத்தா சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுதே தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுதே சாப்பாடு இருக்கையிலே பசி ஏறுதே தின்னாம பார்த்தாலும் ருசி ஏறுதே பிடிக்குள் அடங்காத அடி கை பறிக்காமல் வேணாம்யா நீ போயா பாட்டெல்லாம் பாட வேணாம்யா வேணாம்ப்பா ராஜா நீ நல்லா இருப்ப நீ போவேன் தேவலோத்து போயா ஏயா விருந்து கொண்டேன் முந்தாட்டி கிருத்த கதையாட்டா நீ பாட போல அது போல வாங்கிட்டு தான் ஏறிட்டு வந்து மச்சான் உங்களை விட அவர் சூப்பரா இருக்காரு. சூப்பரா இருக்காவா ஆளு கருப்பா இருக்குன்னு மீக்கறக்காரன் நினைச்சிட்டியாக்க ஏமாந்து போவ ஐயோ நல்லா உங்களை விட பாரா இல்ல அத சொல்றேன் நானு. பிடிக்குள் அடங்காத அடி கரும்பே கை பறிச்சா வலிக்காத கொடி எறும்பே கட்டி மேலத்தோ பச்சை பாய போடு கட்டி சத்தம் கேட்ட பின்னே தொட்டு சத்தம் கேட்கும் அடி அப்பேத்த அண்ணு கிளி ஆடிவல் பட்டு ஓரங்கட்டு ஓரங்கட்டு ஒன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா ஏ லூசு முண்டை ஏத்துரு என்ன ஒரு இடத்துல இது மச்சான் இதுக்கே நாக்கு தள்ளி போச்சு இன்னும் இருக்காம்ல சரி கட்டு இருங்க இருமா அப்பா 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 டீ கடை வச்சிருக்கப்பா நான் அப்பா கூப்பிடுங்களேன் அப்பா சாமிக்கு மட்டும் ஒரு காஃபி மட்டும் அதில் 4 பேதி மாத்திரையை கலந்து கொடுத்துருங்க இனிமே இந்த பிள்ளை பக்கத்தில் போனீங்க எங்கள் அப்பாட்ட சொல்லி கலந்து கொடுத்துருவேன் ஆடுற மாட்டா ஆடுற கறக்கணும் பாடுற மாட்டா பாடி கறக்கணும்